அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை மாதம் வளர்பிறை அஷ்டமி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வளர்பிறை அஷ்டமி என்பது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்து வரும் 8வது திருநாளாகும். இது கால பைரவர் மற்றும் அம்பிகைக்கு உரிய சிறந்த நாளாகும். இந்த நாட்களில் கால பைரவரை வழிபடுவதனால் செல்வம் பெருகும், பண கஷ்டம் கண்டிப்பாக நீங்கும் மற்றும் கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். ராகு காலம் பார்க்காமல் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம் இன்றைய தினத்தில். எனினும் 5 எண்ணெய்களில் விளக்கேற்றி வழிபடுவது என்பது இன்றைய நாளின் மிக முக்கியத்துவமான சிறப்பு. பரம்பொருள் சிவபெருமானுடைய அம்சமான பரம்பொருள் கால பைரவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள்தான் அஷ்டமி. சொர்ணார்ஜன பைரவர் வழிபாடு அஷ்டலட்சுமிகளில் அருள் பெற்று தரும் என்பது நம்பிக்கை. வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபட உங்களுடைய பண கஷ்டங்கள் தீர்ந்து செல்வ செழிப்பு நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். தீய சக்திகள், பிள்ளி சூனியம், ஏவல் போன்ற பாதிப்புகள் நீங்கி நன்மை பெருகும். இந்த அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபடுவதனால் தேய்பிறை அஷ்டமி போலல்லாமல் வளர்பிறை அஷ்டமியில் ராகு கால நேர கட்டுப்பாடுகளின்றி பைரவரை தாராளமாக வழிபடலாம். தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமியில் விரதம் இருந்து வழிபட்டால் விரும்பிய காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அஷ்டமி திதியில் பைரவருக்கு 5 வகை எண்ணெய்கள் கொண்டு விளக்கேற்றி வடைமாலை சாற்றி பைரவ மந்திரங்கள் கூறி கண்டிப்பாக வழிபட்டால் நன்மை கிடைக்கும். குறிப்பாக வீட்டில் சொர்ணார்ஜுன பைரவ படம் வைத்து தீபதூப ஆராதனை காட்டி வழிபடுவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். அஷ்டமி திதி என்பது பரம்பொருள் கால பைரவருக்கு உரிய தினமாகும். திதிகளில் 8வது திதியாக வரும் அஷ்டமி நாட்களில் 8 திசைகளையும் கட்டி காக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் பைரவரை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். தேய்பிறை மற்றும் வளர்பிறை என 2 திதிகளுமே காலபைரவருடைய அஷ்டமி திதி வருகின்றன. பலரும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால்தான் துன்பம் நீங்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும் என நினைத்து கொண்டு செயல்படுகிறார்கள். ஆனால் பைரவரை வழிபட 2 அஷ்டமி திதிகளுமே ஏற்றதுதான். எந்த திதியில் வரும் அஷ்டமி திதியில் விரதமிருந்து வழிபட்டாலும் பைரவருடைய முழு அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தை மாதத்தின் வளர்பிறை அஷ்டமியான இன்று முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் அமைந்துள்ளது சிறப்பம்சத்தை உரியது. பைரவர் போன்ற பக்தர்களை துயரங்களில் இருந்து காக்கும் மற்றொரு சக்தி வாய்ந்த தெய்வமான துர்கைக்கும் கருணை வாரிய வழங்கும் தெய்வமான முருகப்பெருமானுக்குரிய இந்த நாட்களில் முக்கியமாக கால பைரவரை வழிபடுவதனால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி மேலோங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வளர்பிறை அஷ்டமி இன்று. வளர்பிறை அஷ்டமியில் வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவரை வழிபட வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நாளில் நமக்கு வசதி எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம். அஷ்டமி திதியில் பைரவருக்கு 5 எண்ணெய்களால் விளக்கேற்றி வழிபட்டால் அனைத்தும் நமக்கு நல்லபடியாக நடைபெறும். நாம் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான உண்மையான கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றும். நமது கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகளை கரைய துவங்கும். அதனால் இந்த 6 வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கும். வருமானம், லாபம், ஊக்கத்தொகை அதிகரிக்க துவங்கும். அம்மா அப்பா உடன் பிறந்தவர்கள், கணவன் மனைவி போன்ற குடும்ப உறவுகளிடமிருந்து காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைய துவங்கும். வாக்கு சனியினால் அவதிப்படும் கன்னி ராசியினர் அதிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். நம்முடைய கால பைரவருக்குரிய அஷ்டமி திதியில் வழிபாடு செய்வதன் மூலம், குறிப்பாக அஷ்டமி என்றாலே அது கால பைரவர்தான். ஜென்ம சனியால் வாழ்வில் விரக்தியில் இருக்கும் துலாம் ராசியினர் நிம்மதி அடைவார்கள். விரய சனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடும் விருச்சிக ராசியினர் அதிலிருந்து மீள துவங்குவார்கள். அஷ்டம சனியால் துன்பப்படும் மீன ராசியினர்
அதிலிருந்து விலகி நிரந்தரமான வேலை அல்லது தொழிலை அடைவார்கள். கண்டச்சனியால் தம்பதியிடையே கருத்து வேறுபாடுடன் தவிக்கும் மேச ராசியினர் ஒற்றுமையை பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அஷ்டாத்தம சனியால் தடுமாறும் கடக ராசியினர் தெளிவான மனநிலையை அடைவார்கள். குறிப்பாக எந்த வழிபாடு இல்லாமல் நம்முடைய கால பைரவர் வழிபாடு முழு மனதுடன் வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். கால பைரவர் காலத்தை நிர்வகிக்கும் கடவுளாக இருக்கிறார். இவரை வழிபடுவதால் இனி நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடக்கும். தலையெழுத்தே மாறும் என சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் பைரவர் வடிவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தன்னை நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு காவலாக இருந்து அவர்களை எந்த தீமைகளும் நெருங்காமல் பாதுகாப்பவர்தான் நம்பிக்கை. ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் நம்முடைய துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமியில் ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்ற நியதி சொல்லப்படுகிறது. ஆனால் வளர்பிறை அஷ்டமியில் வரும் நாட்களில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பைரவரை வழிபடலாம். பொதுவாக முன்னோர்கள் எந்த ஒரு வழிபாட்டினையும் தேய்பிறையில் துவங்கி வளர்பிறையில் நிறைவு செய்வார்கள். கர்ம வினைகள் தேய்ந்து நன்மைகளும் புண்ணியங்களும் வளர வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். கடன் தீர வேண்டும் என்ற அந்த அளவிற்கு வழிபாடு செய்கின்றோமோ அதே அளவு நம்பிக்கையோடு வளர்பிறை அஷ்டமியில் வருமானம் பெருக வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும், வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தில் பஞ்சம் வரக்கூடாது என்று வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதல்களை வைக்க வளர்பிறை நிலவு போல நம் வாழ்வும் முன்னேற்ற பாதையில் செல்வோம் என்பது நம்பிக்கை. மாறாக வளர்பிறை அஷ்டமி நாளில் சென்று பைரவரிடம் கஷ்டங்களை சொல்லி புலம்பவோ வேண்டிக் கொள்ளவோ கூடாது என்பது ஐதீகமாகும். கால பைரவரை இடைவிடாமல் தொடர்ந்து விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு ஆகம தந்திர சாஸ்திரங்களில் உயர்ந்த நிலை கிடைக்கும். வாழ்க்கையில் பலதரப்பட்ட காரணங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உரிய பரிகாரங்களாக காலபைரவர் வழிபாட்டு முறைகளை வகுத்து தந்துள்ளனர். பைரவரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமின்றி தினமும் வணங்கி வந்தால் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். இந்த அஷ்டமி திதியில் கால பைரவரை வணங்குவதன் மூலம் தலைகுனியா வாழ்க்கை, தீய வெண்டிகள் முற்றிலும் அழிவு, தடையில்லாத சௌகரியம் ஏற்படும், எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும், வழக்குகளிலிருந்து விடுதலை, கிரகதோஷங்கள் பாதிப்பு விலகுதல், பிறவியை புனிதப்படுத்துதல், இறைவனை எளிதாக உணர்தல் உள்ளிட்ட பல நன்மைகளை பெற முடியும். வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ சுன்னகாஞ்சன பைரவரை வழிபாடு செய்வது 16 வகையான செல்வங்களை நமக்கு பெற்றுத்தரும். வறுமை நீங்கி வளர்பிறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சக்காஸ் நமஸ்காரம் பாராயணம் செய்து 11 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.